கல்கிங்கிற பேரை கேட்டாலே பொன்னியின் செல்வன் ரைட்டர்னு டக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் பிரிட்டிஷால் பேன் செய்யப்பட்ட முதல் படத்தின் ஸ்க்ரீன் ரைட்டரும் இவர் தான்னு சொன்னால் அது என்ன படம்னு தானே கேட்பீங்க. சொல்கிறேன். கல்கி ரைட்டர் மட்டும் இல்லை, பாடலாசிரியர், ஜேர்னலிஸ்ட், கர்நாடிக் சங்கீத விமர்சகர், அப்புறம் ஒரு சுதந்திர போராளி. இவருக்கு 10 புனை பேர் இருந்தாலும் கல்கிங்கிற பேர் இவரது ஒரிஜினல் பேரான ரா கிருஷ்ணமூர்த்தியோட ஃபேமஸ். எதுக்கு ஒரு மனுஷனுக்கு 10 பேர்னு கேட்குறீங்களா? சிறுகதை எழுத அகத்தியர், கட்டுரை நிபந்தனைக்கு ராக்கி, துக்குடா செய்திகளுக்கு தமிழ் தேனி, தமிழ் மகன்கிற பேர் ஃபில்ம் ரிவ்யூஸ்க்கு, குழந்தைகளுக்கான கதைகளை இவர் குஹன்கிற பேரில் எழுதியிருக்காரு. கர்நாடக சங்கீதத்தை விமர்சிக்கும் போது இவர் பேர் கர்நாடகம். கல்கியின் அப்பா பேர் ராமசாமி ஐயர். அவரை பொண்ணு ஐயர்னு கூட சொல்லுவாங்களாம். சின்ன வயசில் இவரை பொன்னுவின் மகன்னு பலர் அடிக்கடி கூப்பிடுறது வழக்கம். இப்போ புரியுதா இவருக்கு பொன்னியின் செல்வன் டைட்டில் எப்படி கிடைச்சதுன்னு? வழமையான தஞ்சாவூர் மண்ணில் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் பிறந்த இந்த தமிழ் இலக்கியவாதியின் பால்ய காலம் அவ்வளோ சுகமாக இல்லை. 9 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே அவரது அப்பா இறந்து போக பக்கத்து வீட்டுக்காரான ரிட்டையர்டு ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயாசாமி ஐயர் கல்கியை தத்தெடுத்து அவர் நடத்திட்டு இருந்த பள்ளியில் படிக்க வச்சிருக்காரு. ஐயர் சொன்ன நெறிகள், அவர் வீட்டு லைப்ரரியில் படித்த புத்தகங்களால் சிறு வயதிலேயே கல்கியின் குணமும் கலை ஆர்வமும் வளர்ந்துருக்கு. பின்வரும் காலத்தில் திருச்சியில் இருக்கிற சித்தி வீட்டில் இவர் மேல் படிப்பு முடிச்சிருக்கார். இவரது எழுத்து பயணம் 1927 சாரதியின் தந்திரம்ங்கிற 8 சிறுகதை உள்ளடக்கிய புத்தகத்தில் துவங்குது. இதுக்கு முன்னுரை எழுதியவர் ராஜாஜி. இவர் மொத்தமாகவே 120 சிறுகதைகள், 10 குறுநாவல்கள், 5 நாவல்கள், 3 ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ், 100கணக்கான ஃபில்ம் மற்றும் மியூசிக் ரிவ்யூஸ், எடிட்டோரியல்ஸ் எழுதியிருக்காரு. கல்கி எஸ் வாசனின் ஆனந்த விகடன் சேர்ந்த பிறகு அரசியல் சம்பந்தமான பொலிட்டிக்கல் கமெண்டேட்டரா, இசை, நடனம், நாடகம் மற்றும் பாடல்கள் பற்றி விமர்சனம் செய்கிற ஒரு நகைச்சுவையான விமர்சகரா உருவெடுத்திருக்கார். குறிப்பிட்டு சொல்லணும்னா KP சுந்தராம்பாள் நடித்த பக்த நந்தனார் படத்தை பார்த்துட்டு இவர் கேலியாகவும் கிண்டலாகவும் எழுதின ஒரு விமர்சனத்தை பாருங்களேன். படத்தில் எருமைகளும் பனைமரங்களும் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் தியாக பூமிங்கிற படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதுறாரு. படம் ஹரிஜன மேம்பாடு மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறத பற்றின, அதாவது விமன் எம்பவர்மெண்ட் பற்றினது. ஒரு பக்கம் சுதந்திர போராட்டம், மறுபக்கம் இந்த மாதிரியான புரட்சிகரமான திரைப்படத்தை பார்த்து மிரண்டு போன பிரிட்டிஷர்ஸ் இந்த படத்தை மெட்ராஸில் பேன் பண்ணியிருக்காங்கன்னா இவரது ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பார்த்துக்கோங்க. கல்கிங்கிற பேரை வச்சுட்டு புரட்சி இல்லாமையா? சுப்பிரமணிய பாரதிய மகாகவி இல்லை, தேசியவாதி கவின்னு சொல்லியிருக்காரு 1936. அதை கூப்பா ராஜகோபாலன் போன்ற எழுத்தாளர்களும் எதிர்த்திருக்காங்க. ஆனால் எட்டயபுரத்தில் பாரதிக்கு மெமோரியல் கட்டணும்னு பலர் சொன்னப்போ அதை சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாரு இந்த மனுஷன். அது மட்டுமா, 1939 காந்தி கோயில் நுழைவு இயக்கம் அறிவித்தப்ப காஞ்சி மடத்தின் தலைவரான சந்திரசேகர் சரஸ்வதி இதை ஏற்றுக்கல. அவரை எதிர்த்து கல்கி நீங்கள் ஒரு மதகுரு தான், ஜகத்குரு அல்லன்னு சொல்லியிருக்கார். அப்போ இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சான். டாக்டர் TSS ராஜன் மூலியமா சுதந்திர போராட்டத்தில் ஈர்க்கப்பட்டு காந்திஜியையும் சந்திச்சிருக்காரு கல்கி. இவரை பார்த்து காந்தி நாட்டுக்கு நீ ஒரு நல்ல சேவகன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் நான் கார்பரேஷன் மூமெண்ட்டில் பங்கெடுத்து திருச்சி ஜெயிலில் 6 மாதம் இருந்திருக்காரு கல்கி. ஜெயிலில் சந்தித்து நண்பராகிறாரு சதாசிவம். 1941 ஆனந்த விகடனிலிருந்து வெளிவந்தப்போ சொந்த பத்திரிக்கை ஆரம்பிக்க நினைக்கும் போது அதுக்கு பெரும் உதவி செய்தது யாருன்னு தெரியுமா? சதாசிவத்தின் மனைவியான MS சுப்புலட்சுமி அவர்கள். அவர் மீரா படத்தை நடிக்க, அதன் திரைக்கதையும் பாடலும் கல்கி எழுத நமக்கு காற்றினிலே வரும் கீதம்ங்கிற மெலடி கிடைச்சது. இப்படித்தான் கல்கி பத்திரிக்கை வெளிவருது. இவரது கற்பனை திறனால் படு சீக்கிரமாகவே ஃபேமஸும் ஆகுது. கல்கி பலரை விமர்சித்த மாதிரி கல்கியையும் பல பேர் விமர்சித்திருக்காங்க. அதுலேயும் புதுமை பித்தன் இவர் அலெக்சாண்டர் ஜூமா மற்றும் வால்டர் ஸ்காட்டின் கதைகளை கடன் வாங்கி எழுதுறாருன்னு கடுமையாக விமர்சிக்கிறார். அதை மறுத்தாலும்
புதுமைப்பித்தன் இறந்தப்ப அவர் மனைவிக்கு பணம் திரட்ட உதவி பண்ண கல்கி முன் வந்ததையும் யாராலையும் மறக்க முடியாது. புதுமைப்பித்தன் சொன்னது முழுமையாக ஏற்றுக்க முடியலனாலும் பொன்னியின் செல்வத்தில் இவர்கள் எழுத்துக்களின் சாயலை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் அலெக்சாண்டர் டியூமாவின் த 3 மஸ்கிட்டியர்ஸ் புத்தகம் அவரது பொன்னியின் செல்வனுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். த 3 மஸ்கிட்டியர்ஸ் வெளிவந்தப்ப வார பத்திரிகையில் தொடர்கதையாக தான் வந்துச்சான். த 3 மஸ்கிட்டியர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் என்னெல்லாம் ஒத்துமை பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். சரி, இது ரெண்டுக்கும் இடையில நான் பார்த்த சில சிமிலாரிட்டிஸ் பார்ப்போமா? அழகு பதுமையாகவும் அதே சமயத்தில் மர்ம கன்னியாகவும் இருக்கிற நந்தினி கதாபாத்திரம் மிலாடி டி வின்டர்னு சொல்லலாம். ஏன் வந்தியத்தேவன் கூட டி ஆட்டகனன் போல துணிச்சல், லட்சியம், தந்திரம், புத்திசாலித்தனம் மற்றும் உன்னதமான குணங்களை கொண்ட இளைஞனா காட்டப்பட்டிருக்கு. பெரிய பழுவேட்டராயர் கார்டினல் ரிச்லியோ மாதிரி ராஜாவின் மிக செல்வாக்கு பெற்ற ஆலோசகர். ஆதித்ய கரிகாலன் டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம், அராமஸ் ஆழ்வார்க்கடியான் நம்பி கூட ஒப்பிடலாம். கடைசியில் ஆத்தோஸ் அண்ட் போர்த்தோஸ் பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும். இதை முதல்ல கண்டுபிடிச்சவர் அவரது மிகப்பெரிய கிரிட்டிக்கான அவர் மகள் ஆனந்தி. அதை கல்கினால முற்றிலும் மறுக்க முடியல. ஆனால் தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி கதையில் தன்னோட முத்திரையை பதிச்சிருக்காரு நம்ம ரைட்டர். பொன்னியின் செல்வன் முழுக்க முழுக்க சரித்திர கதையே இல்லை. ஆனால் அதை வாங்கி படிக்க மக்கள் கியூவில் நின்னது சரித்திரம். யாருமே எதிர்பார்க்காத கிளைமேக்ஸில் கல்கி இந்த நாவலை முடிச்சிருப்பார். ஃபேன்ஸுக்கு ஏமாற்றமும் அதிர்ச்சியும். கோவப்பட்ட ஆயிரக்கணக்கான லெட்டர்ஸ் அவருக்கு வர பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறார் கல்கி. நல்ல வேலை நான் ஏன் இனியும் இந்த கதையை முடிக்கலன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன்னு பதில் சொன்னாராம் கல்கி. இது முடிஞ்சு 6 மாதத்துலேயே காச நோயால் தன்னோட வாசகர்களை பிரிகிறார் கல்கி. மரணத்தை பற்றி அவருக்கு முன்னுணர்வு வந்தனாலேயோ என்னமோ இந்த கதையை சீக்கிரமாகவே முடிச்சிட்டாருன்னு மக்கள் ஆச்சரியப்பட்டாங்களாம். 1948 அவர் மறந்த பின்னால் அலையோசை நாவலுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அவரது 100வது பிறந்த நாள் அன்னைக்கு அவர் புகைப்படம் போட்ட ஸ்டாம்ப் வெளியானது. 70 ஆண்டுக்கு அப்புறமும் ஒரு எழுத்தாளர் கொண்டாடப்படுகிறார்னா அவரது எழுத்து எவ்வளோ வலிமையாகவும் வசீகரமாகவும் காலத்தை கடந்த கற்பனையை உள்ளடக்கியதாகவும் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அவரது படைப்புகளை இப்போவாது வாசித்து பார்ப்போம்.